குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 11ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 1 பாடம் 1 உயிருலகம். ஸோ அதில் டாப்பிக்கு கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல். ஸோ இப்போ பார்க்க போகிறது மனிதனின் வகைப்பாட்டு படிநிலைகள். மனிதனின் வகைப்பாட்டு படிநிலைகளில் இப்போ ஒரு 7 படிநிலைகள் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அதில் இப்போ உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். ஸோ இதுதான் வகைப்பாட்டோட படிநிலை. இதன் அடிப்படையில் தான் ஒரு உயிரினமும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு உலகம் அப்படின்னா அதாவது அதாவது அனிமலியா அப்படின்னு சொல்லுவோம். பல செல் கொண்ட யூகேரியாட்டிக் உயிரினங்கள், பல செல்கள் கொண்ட யூகேரியாட்டிக் உயிரினங்கள். அப்போ தொகுதினா முதுகு நாணிகள், முதுகெலும்பு தொடருடைய விலங்குகள், அதான் முதுகு நாணிகள், முதுகு நான் உள்ளவை. ஸோ அதுக்கடுத்து வகுப்பு அப்படின்னா பாலூட்டிகள், உடல் முழுவதும் உரோமங்கள் உடையன பால் சுரப்பிகள். வகுப்பு அப்படின்னா பாலூட்டிகள், உடல் முழுவதும் உரோமங்கள் அதில் காணப்படும் பால் சுரப்பிகள் இருக்கும். அடுத்து வரிசை அப்படின்னா பிரைமேட்டா, அதாவது முன்னோக்கிய பார்வை கொண்ட கண்கள் மற்றும் பற்றும் விரல்களை கொண்டவை. முன்னோக்கிய பார்வை கொண்ட கண்கள் மற்றும் பற்றும் விரல்களை கொண்டவை. அடுத்து வரிசை அப்படின்னா ஹோமினிடே, அதாவது குடும்பம். நெக்ஸ்ட் தட்டையான முகம் மற்றும் பைனாகுலர் பார்வை கொண்ட பிரைமேட்டுகள். ஸோ அதுக்கடுத்து பேரினம் அப்படின்னா ஹோமோ, பெரிய மூளையுடன் கூடிய நிமிர்தலை ஹோமினிட்டுகள், பெரிய மூளையுடன் கொண்ட நிமிர்தலை ஹோமினிட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் சிற்றினம் ஹோமோசெப்பியன்ஸ். இன்னைக்கு நம்ம ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோசெப்பியன், மாடர்ன் ஹோமோசெப்பியன் அப்படின்னு சொல்லுவோம். இரு கால்களால் நடக்கக்கூடிய அறிவு கூர்மை. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வகைப்பாடு செய்யப்படுகிறது. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். ஸோ இப்போ இதில் உலகம், இப்போ உலகம் அப்படின்னா எல்லா தொகுதியில் உள்ள விலங்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு விலங்குலகம் என்னும் வகைப்பாட்டின் உச்ச படிநிலையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எல்லா தொகுதியிலையும் உள்ள விலங்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு என்ன சொல்லுவோம், விலங்குலகம் அப்படிங்கிற வகைப்பாட்டியலின் உச்ச படிநிலையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்போ விலங்குலகம் அதுதான். ஸோ இப்போ இதில் தென்னிந்தியாவில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிற்றினங்களில் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மாறுபட்ட புதிய வகை தவளை ஒன்று ஆகஸ்ட் 2017 அறிவியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒளிரும் தன்மையுடைய கூடிய ஊதா நிறத்துடனும் கண்களை சுற்றி இள நீல நிற வளையத்துடனும் மற்றும் கூரிய பன்றி மூக்கு போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. இதில் என்ன, ஊதா நிறத்துடன் கூடிய கண்ணை சுற்றி நீல நிறமாகவும் காணப்படுமா. அந்த மூக்கு பகுதி கூரிய பன்றி மூக்கு போன்ற அமைப்புடன் கொண்டுள்ளது. ஸோ இது எங்கே காணப்பட்டது அப்படின்னா தென்னிந்தியாவில் தற்போது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காணப்பட்டது. ஸோ அதனால் 2014 மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிரிழந்த டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி அவர்களோட நினைவாக இந்த தவளை நாசிகா பெட்ராக்கஸ் பூபதி என பெயரிடப்பட்டுள்ளது. நாசிகா பெட்ராக்கஸ் பூபதி என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ அப்போ அவரோட ஞாபகத்தினால, அப்போ யாரோடது, டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி அவர்களோட நினைவாக 2014 என்ன இது அவர் இறந்தார். 2014 அவர் இறந்தார். ஸோ அவரோட நினைவுகளால் 2017 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தவளைக்கு நாசிகா பெட்ராக்கஸ் பூபதி என பெயரிட்டனர். ஸோ இதுக்கு அடுத்து ஜூலை 2017 தமிழ்நாட்டின் கொடைக்கானல் ஏரியில் ஈசான் என்ற 9 வயது மாணவன் நன்னீரில் வாழக்கூடிய புதிய வகை ஜெல்லி மீனை கண்டறிந்தான். கொடைக்கானல் ஏரியில் 9 வயது மாணவன் நன்னீரில் வாழக்கூடிய அந்த புதிய வகை ஜெல்லி மீனை கண்டறிந்தான். அதுக்கடுத்து பெயரிடு முறை. பெயரிடு முறை அப்படிங்கிற நிச்சயமாக எல்லா வகையிலும் சொற்கள் உங்களுக்கு புதிய வகையாக தான் இருக்கும். பெயரிடு முறை அப்படிங்கிறது இவை அனைத்தும் வெளிநாட்டு மொழிகளில் மனிதனை குறிக்கும் சொற்கள் ஆகும். வெளிநாட்டு மொழிகளில் மனிதனை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா தற்போது உலகில் 6000 மொழிகள் உள்ளன. எனவே ஒவ்வொரு விலங்குக்கும் 6000க்கு மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படலாம். ஆனால் அனைத்து மொழிகளையும் ஒரு மனிதன் கற்றிருக்க முடியாது. ஸோ எனவே உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான பெயரிடு முறையை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இப்போ நிறையா உலகத்தில் 6000 மொழிகள் காணப்படுது அப்படின்னா ஒவ்வொரு விலங்குக்கும் 6000 மொழிகள் பேர் இருக்கும். ஸோ அத்தனையும் மனிதன் கற்றிருக்க முடியாது.
ஸோ அதனால் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாடு அதான் பெயரிடு முறை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஸோ அப்போ விலங்குகளுக்கும் வகைப்பாட்டு குழுக்களுக்கும் அறிவியல் முறையில் பெயரிட்டு அழைக்கக்கூடிய முறையே பெயரிடு முறை. இப்போ பெயரிடு முறை அப்படின்னா என்ன? விலங்குகளுக்கும் அதாவது விலங்குகளை அறிவியல் அடிப்படையில் பெயரிட்டு அழைக்கக்கூடிய முறை பெயரிடு முறை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக உலக அளவில் ஹோமோசேப்பியன் என்னும் பெயர் மனிதனை குறிக்கிறது. ஒவ்வொரு உயிரியின் சிறப்பு பண்புகளை நன்றாக புரிந்து கொள்ளவும் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்கு இடையே உள்ள உறவுகளை அறிந்து கொள்ளவும் வகைப்பாடும் குழுவாக்கமும் உதவுகிறது. அப்போ ஒவ்வொரு உயிரினத்தோட நெருங்கிய தொடர்பு என்ன, அவற்றுடைய சிற்றின முறை, சிற்றினங்களோட இந்த உறவு முறைகள், இதையெல்லாம் அறிந்து கொள்ள வகைப்பாடும் குழுவாக்கமும் உதவுகிறது. இப்போ உயிரினங்களுக்கிடையே உள்ள ஒரு ஒத்த மற்றும் மாறுபட்ட பண்புகளின் அடிப்படையில் ஒரு தெரிந்த சிற்றினத்தை வரிசைப்படுத்துவதில் பெயரிடுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒத்த மற்றும் மாறுபட்ட பண்புகளின் அடிப்படையில் ஒரு தெரிந்த சிற்றினத்தை வரிசைப்படுத்துவதில் பெயரிடுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதான் அதுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை இதன் அடிப்படையில் தான் அந்த சிற்றினத்தை வரிசைப்படுத்துகிறோம். அதுதான் இந்த பெயரிடுதல் முக்கிய பங்காக வகிக்கிறது. ஒரு உயிரின் புறத்தோற்றம், மரபு தகவல்கள், வாழிடம், உணவூட்ட முறைகள், தகவமைப்புகள், பரிணாமம் போன்ற பல பண்புகளை அவ்வுயிருக்கு பெயரிடும் முன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பெயரிடுறதுக்கு முன்னாடி அதோட உடல் அமைப்பு, புறத்தோற்றம், மரபு தகவல்கள், அது வழி தோன்றிய மரபு தகவல்கள், அது வாழக்கூடிய இடம், சூழ்நிலை, உணவூட்ட முறைகள், அது சாப்பிடக்கூடிய அந்த உணவூட்ட முறைகள், தகவமைப்புகள், பரிணாமம் போன்ற பல பண்புகளை உயிருக்கு பெயரிடும் முன் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ பெயரிடும் முறைகளையும் வகைப்படுத்தும் முறையை உருவாக்குதல் முறையை உயிரியலின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். அதான் பெயரிடும் முறையும் வகைப்படுத்துதல், அதான் வகைப்பாட்டு படிநிலைன்னு சொல்கிறப்பல அந்த வகைப்படுத்துதலும் இதுதான் உயிரியலில் முக்கிய பொறுப்பு. ஸோ பெயரிடுதல் என்பது வகைப்பாட்டியலின் முடிவல்ல, ஆனால் உயிரின பல்வகைமை சார்ந்த தகவல்களை உருவாக்குவதற்கு இது அவசியமாகும். அந்த உயிரினங்களோட பல்வகை தன்மைகளை சார்ந்த தகவல்களை உருவாக்குறதுக்கு இது அடிப்படை பெயரிடுதல் அப்படிங்கிறது. ஸோ உயிரினங்களின் படிநிலையில் உள்ள அனைத்து வகைப்பாட்டு தொகுதியின் எல்லா மட்டங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பெயரிடுதல் இதன் முக்கிய பணியாகும். அப்போ உயிரினங்களோட அந்த வகைப்பாட்டு படிநிலையில் அனைத்து வகைப்பாட்டு தொகுதியில் எல்லா மட்டங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பெயரிடுதல் இதன் முக்கிய பணியாகும். இதைத்தான் அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் விலங்குகளுக்கு ஏற்ப பெயரிடப்படுகின்றன. அதான் ICSN அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நொமென்க்ளேச்சர். நொமென்க்ளேச்சர்னா அந்த பெயரிடுதல், அதான் அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ICSN. இவ்வகையில் அறிவியல் பெயர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரே ஒரு பெயர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்போ 2 உயிர்களுக்கு ஒரே பெயர் வராது, ஒவ்வொரு உயிருக்கும் அந்த பெயர் அப்படிங்கிறது ஒரே ஒரு பேராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து அதாவது பெயரிடு முறையில் இப்போ இமயமலை பகுதியில் கண்டறியப்பட்ட புதிய காட்டு பறவைக்கு இந்தியாவின் பறவையியல் வல்லுநர் டாக்டர் சலீம் அலி அவர்களின் நினைவாக சூதிரா சலிமலியை அப்படிங்கிற பழந்தின்னி வௌவாலுக்கும் லாட்டிடன்ஸ் சலிமலியை என்று பெயரிடப்பட்டுள்ளது. இமயமலை பகுதியில் கண்டறியப்பட்ட புதிய காட்டுப்பறவைக்கும் அதாவது அந்த காட்டுப்பறவைக்கு இமயமலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்டுப்பறவைக்கு இந்தியாவின் பறவையியல் வல்லுநர் டாக்டர் சலீம் அலி அவர்களின் நினைவாக அந்த காட்டுப்பறவைக்கு என்ன பேர் அப்படின்னா சூதிரா சலிமலியை என்றும், இந்திய பழந்தின்னி வௌவாலுக்கும் லாட்டிடன்ஸ் சலிமலியை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவரோட பெயர் அதில் வர்ற பாரு அலியை, சலீம் அலியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்து இருசொற் பெயரிடும் முறை. இருசொற் பெயரிடும் முறை அப்படின்னா உலக அளவில் அறிவியல் அறிஞர்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் அடிப்படையில் உயிரினங்களுக்கு பெயரிடுகின்றன. அனைத்து அறிவியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தான் விலங்குகளுக்கு பெயரிடுறோம். அப்போ ஒவ்வொரு பெயரும் இரு பகுதியை கொண்டது. அப்போ இருசொற் பெயரிடும் முறை அப்படின்னா முதல் பகுதி பேரின பெயரையும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயரையும் குறிக்கிறது. இவ்வாறாக இருசொற் பெயரிடும் முறை, அதாவது இருசொற் பெயரிடும் முறை எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இருசொற் பெயரிடும் முறை அப்படிங்கிறது முதல் பகுதி பேரின பெயரையும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயரையும் குறிக்கிறது. இதற்கு தான் இருசொற் பெயரிடும் முறை அப்படின்னு கேட்பாங்க. இருசொற் பெயரிடும் முறை என்றால் என்ன? அதாவது முதல் பகுதி பேரின பெயரையும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயரையும் குறிக்கிறது.
இவ்வாறாக இரு சொற்கள் பெயரிடு முறைக்கு இரு சொற் பெயரிடு முறை எனப்படும். இது லின்னேயஸ் அவர்களால் பிரபலப்படுத்த உலகம் முழுவதும் உயிரியலாளர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், இந்திய தேசிய பறவையான மயில் பாவே கிரிட்டேட்டஸ் என்றும், இந்திய தேசிய விலங்கான புலி பாந்திரா டைகரிஸ் என்றும், தமிழ்நாட்டின் மாநில பறவையான மரகத புறா சால்கோபாப்ஸ் இண்டிகா என்றும் பெயரிடப்படுகிறது. அதான் இருசோர் பெயரிடு முறை, 2 பேர், பாவே கிரிட்டேட்டஸ், பாந்திரா டைகரிஸ், சால்கோபாப்ஸ் இண்டிகா சால்கோபாப்ஸ் இண்டிகா என்ற அந்த மரகத புறாவுக்கும் அந்த பேர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்திய தேசிய பறவையான மயிலுக்கு அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாவே கிரிட்டேட்டஸ் என்றும், தேசிய விலங்கான புலி பாந்திரா டைகரிஸும், தேசிய மாநில அதாவது தமிழ்நாட்டின் மாநில பறவையான மரகத புறா சால்கோபாப்ஸ் இண்டிகா என்றும் பெயர் பெறுகிறது. அதான் இருசொற் பெயரிடு முறை. அப்போ பெயரிடு முறை அப்படிங்கிறது அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் அடிப்படையில் பெயரிடப்படுகிறது. இது அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இவ்வாறு தான் பெயரிடுறாங்க. அதான் இருசொற் பெயரிடு முறை. இப்போ இருசொற் பெயரிடு முறை என்றால் என்ன அப்படின்னா, முதல் பகுதி பேரின பெயரையும், 2வது பகுதி சிற்றின பெயரையும் குறிக்கிறது. இவ்வாறு இரு சொற்களால் பெயரிடு முறைக்கு இருசொற் பெயரிடு முறை என்று பெயர் அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் முப்பெயரிடு முறை. இப்போ முப்பெயரிடு முறை அப்படிங்கிறது எக்ஸ்லி மற்றும் ஸ்டிரிக்லேண்ட் ஆகியோர் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். ட்ரைனோமன்ஸ், ட்ரை அப்படின்னா 3, ட்ரைனோமன்ஸ் என்றால் 3 பெயர்கள் என்று பொருள்படுகிறது. ஸோ அதாவது பேரின பெயர், சிற்றின பெயர் மற்றும் துணை சிற்றின பெயர் என 3 பெயர்களை இணைத்து ஒரு உயிரினத்திற்கு பெயரிடுதல் முப்பெயரிடல் முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது பேரின பெயர், சிற்றின பெயர் மற்றும் துணை சிற்றின பெயர், இந்த 3 பெயர்களும் இணைந்து ஒரு உயிரினத்திற்கு பெயரிடுதல் முறை பயன்படுத்துகிறோம். இதை தான் முப்பெயரிடல் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிற்றினத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே மிக அதிக அளவில் மாறுபாடுகள் காணப்பட்டால் முப்பெயரிடு முறை பயன்படுத்தப்படுகிறது. அதான் இப்போ ஒரு சிற்றினத்தில் உள்ள சில உறுப்பினர்களுக்கு இடையே அதிக அளவிலான மாறுபாடுகள் காணப்பட்டால் இந்த முப்பெயர்கள் முறையை பயன்படுத்துகிறோம். அதான் சிற்றினத்தின் உட்குழுவாகவும் துணை சிற்றினம் பிரிக்கப்படுகிறது. மாறுபாடுகளின் அடிப்படையில் சிற்றினத்தின் உட்குழு துணை சிற்றினமாக பிரிக்கப்படுகிறது. எனவே இருசொற் பெயரில் துணை சிற்றினத்தின் பெயர் சேர்க்கப்படுகிறது. அதில் முதல் பகுதி பேரின பெயரை, 2வது பகுதி சிற்றின பெயரும் தான் இருசொற் பெயரிடு முறை. இதில் துணை சிற்றினம் அதில் சேருது. முதல் பகுதி பேரின பெயர், சிற்றின பெயர் 2 காமன் அந்த இருசொற் பெயரில் உள்ளது மாதிரி தான். அடிஷ்னலாக சேரக்கூடியது என்ன அப்படின்னா துணை சிற்றின பெயர். இந்த துணை சிற்றின பெயர் சேர்ந்தால் அது முப்பெயரிடு முறை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதான் இது என்பது இருசொற் பெயர் முறையை நீட்சியாகவே கருதப்படுது. இது இருசொற் முறையோட நீட்சியாகவே கருதப்படுது. ஒரே ஒரு பெயர் தானே. ஸோ அதில் பக்கத்தில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. தாவரங்களின் சிற்றினம் மற்றும் இயற்கை முறைமைகள் ஆகிய புத்தகங்களில் லின்னேயஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்த குறிப்புகளின் அடிப்படையில் உயிரியல் பெயரிடு முறை என்ற சொல்லிலிருந்து இருசொற் பெயரிடு முறை என்ற சொல் உருவாக்கப்பட்டது. உயிரியல் பெயரிடு முறையிலிருந்து தான் இருசொற் பெயரிடு முறை உருவாக்கப்பட்டது. இவை பெரும்பாலான தாவர மற்றும் உயிரின வகைகளின் தற்கால உயிரியல் பெயரமைப்பிற்கு தொடக்க புள்ளி. உயிரியல் பெயரிடு முறை அதிலிருந்து தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து முப்பெயரிடு முறை இருசொற் பெயர் முறையோட நீட்சியாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்பெயர்களை அனைத்தும் சாய்வு எழுத்தால் அச்சடிக்கப்பட வேண்டும். முப்பெயரிடு முறை அப்படிங்கிறது அந்த பெயர்களை சாய்வு எழுத்தால் அச்சடிக்கப்பட வேண்டும். கையால் எழுதப்பட்டால் அடிக்கோடிட வேண்டும். கையில் டேரக்டாக எழுதணும்னா அதில் அடிக்கோடிடணும். இதில் பேரின பெயரின் முதல் எழுத்து மட்டும் பெரிய ஆங்கில எழுத்தில் இருக்க வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு பேரின பெயர், அதுக்கடுத்து சிற்றினம், துணை சிற்றினம். இப்போ பேரின பெயரோட முதல் எழுத்து பெரிய ஆங்கில எழுத்தில் இருக்க வேண்டும். சிற்றினம் மற்றும் துணை சிற்றினம் ஆகியவற்றின் பெயர்கள் ஆங்கில சிறு எழுத்துக்களாகவே தொடங்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு, இந்திய வீட்டுக்காகத்தின் பெயர் கார்வஸ் பிளண்டன்ஸ். அப்போ அந்த கார்வஸ் பிளண்டன்ஸ் பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிடு முறைக்கு டைட்டோனமி என்று பெயர். பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிட முறைக்கு டைட்டோனமி என்று பெயர். எடுத்துக்காட்டு, நாஜா இந்திய நாகம்.
நாஜா நாஜா இந்திய நாகம் அப்படின்னு சொல்லுவோம். இதான் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள். முப்பெயரிட முறைக்கு இந்திய வீட்டுக்காகத்தின் பெயர் கார்வஸ் பிளண்டன்ஸ் பிளண்டன்ஸ். அப்போ இதில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல் எழுத்து வந்து என்ன கேபிட்டல் லெட்டர்லையும், அடுத்த 2 எழுத்துமே அதாவது முதல் பேரின பெயர் கேபிட்டல் லெட்டர்லையும் ஆங்கிலத்தில், அடுத்து அந்த சிற்றினம் துணை சிற்றினம் இது ரெண்டோட பெயரும் ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கணும். அதான் கார்வஸ் பிளண்டன்ஸ் பிளண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிடு முறைக்கு டைட்டோனமி. இப்போ ஒரே மாதிரி அதான் நாஜா நாஜா இந்திய நாகத்தோட பேர் நாஜா நாஜம். டைட்டோனமி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டைட்டோனமி அப்படிங்கிறது பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிடு முறைக்கு டைட்டோனமி என்று பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் நாஜா நாஜா. ஸோ அதுக்கு அடுத்து பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள். கண்டிப்பாக அந்த இதில் கொஸ்டினில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெயரிடுவதற்கான அந்த அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பெயரிடுதல், ஒரு பெயர் வைக்கிறாங்க உயிரியல் அடிப்படையில் அப்படின்னா, அறிவியல் அறிஞர்களால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் அந்த பேர் இட வேண்டும், அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அதோட அடிப்படை விதிகள் அப்படின்னா, அறிவியல் பெயரை அச்சிடும் போது சாய்வான எழுத்துக்களையே பயன்படுத்த வேண்டும். கைகளால் எழுதும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் இடைவெளி விட்டு அடிக்கோடிட வேண்டும். கைகளால் எழுதும் பொழுது இடைவெளி விட்டு அடிக்கோடிட வேண்டும். இதுதான் அதோட முதல் பாயிண்ட். ஸோ அதுக்கடுத்து பேரின பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்தால் எழுதப்பட வேண்டும். சிற்றின பெயரின் பெயர் சிறிய எழுத்தால் எழுதப்பட வேண்டும். இதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். பேரின பெயரோட முதல் எழுத்து வந்து என்ன பெரிய எழுத்தால் எழுத வேண்டும், சிற்றின பெயரோட பெயர் வந்து சிறிய எழுத்தால் எழுதப்பட வேண்டும். அதான் கார்வஸ் பிளண்டன்ஸ் பிளண்டன்ஸ் முப்பெயரிட முறையில். அப்போ இந்த மாதிரி பெயரிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அறிவியல் பெயரை அச்சிடும் போது சாய்வான எழுத்துலையும் கைகளால் எழுதும் போதும் இடைவெளி விட்டு அடிக்கோடிட வேண்டும். இது உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே தெரியும். இப்போ பேரின பெயரோட முதல் எழுத்து எப்படி எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில், சிற்றின பெயர் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் எழுதினா போதும். இதெல்லாம் அதோட வரைமுறைகள். இரு வெவ்வேறு உயிரினங்களின் அறிவியல் பெயர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. அதனால இதில் ஒரு பாயிண்டாக இரு வெவ்வேறு உயிரினங்களின் அறிவியல் பெயர்கள் ஒன்றாக இருக்காது. வெவ்வேறு உயிரினங்களோட அறிவியல் பெயர் ஒரே பெயர் வந்து என்ன ஒரே மாதிரி இருக்கும். ஒரே இதுக்கு 2 பேர்களும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் இப்போ நம்ம பார்த்தோம், டைட்டோனமி. நாஜா நாஜான்னு பார்த்தோம்ல, அதுதான். ஸோ அடுத்து உயிரினத்தின் அறிவியல் பெயரை எழுதும் போது அதனை கண்டறிந்து விளக்கி அறிவியல் அறிஞரின் பெயரையோ அல்லது அவரது சுருக்கமான பெயரையே அதை பதிவு செய்ய ஆண்டுகளுடன் சேர்த்து எழுத வேண்டும். அப்போ உயிரினத்தோட அறிவியல் பெயரை எழுதும் பொழுது அதனை கண்டறிந்து விளக்கிய அறிவியல் அறிஞரின் பெயரையோ அல்லது சுருக்கமான பெயரையோ அல்லது அந்த இயரோட சேர்த்து எழுதணும். அதை பதிவு செய்த ஆண்டுடன் சேர்த்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு சிங்கம் லியோலின், லியோ அதாவது பெலிஸ் லியோலின். அப்போ லியோலின் அப்படிங்கிறது அந்த அறிவியல் அறிஞர் பேர், 1758. அடுத்து பெலிஸ் லியோலின், அதான் சொல்லுவோம் 1758 இயர், பெலிஸ் லியோலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதான் சொன்னோம், பெலிஸ் லியோலின் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சிற்றினத்தை கண்டறிந்த அறிஞரின் பெயரை அவ்வினத்திற்கு வைக்கும் பொழுது சிற்றின பெயர் 1 அதாவது அதுக்கடுத்து 2 அல்லது ஏஇ உடன் முடிய வேண்டும். சிற்றினத்தை கண்டறிந்த அறிஞரின் பெயரை அவ்வினத்திற்கு வைக்கும் பொழுது சிற்றின பெயர் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அல்லது ஏஇ உடன் முடிய வேண்டும். அப்போ எடுத்துக்காட்டாக நிலத்தடியில் வாழும் சிப்டேடாக்டைல்ஸ் என்ற பள்ளி அதனை கண்டறிந்து பெயரிட்ட அறிஞரான வரதகிரியே என்பவர் பெயரில் சிப்டேடாக்டைலஸ் வரதகிரியே என பெயரிடப்பட்டுள்ளது. அப்போ அந்த நிலத்தடியில் வாழும் சிப்டேடாக்டைலஸ் என்ற பள்ளிக்கு வந்து அதனை கண்டறிந்த வரதகிரியை அப்படிங்கிற ஒரு பேரோட சேர்த்து இணைச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தான் சேர்த்து எழுதும். ஒரு சிற்றினத்தை கண்டறிந்த அந்த அறிவியல் அறிஞரோட பெயரை வைக்கும் பொழுது என்ன பாயிண்ட் போட்டு, இல்லைன்னா இன்னொன்று வந்து என்ன ஏஇ-உடன் முடிய வேண்டும். அதை எடுத்து அதான் சிப்டேடாக்டைலஸ் வரதகிரியை என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ அதுதான் அதுக்கு அடுத்து. இப்போ இதில் இருசோர் பெயரிடு முறை, முப்பெயரிடு முறை, டாட்டானமி அப்படின்னா என்னங்கிறது கண்டிப்பாக தெரியணும்.
இந்த பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ இருசொற் பெயரிட முறைங்கிறது முதல் பகுதி பேரின பெயரையும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயரையும் கொண்டிருந்தால் அதுக்கு இருசொற் பெயரிட முறையும், முப்பெயரிட முறைக்கு முதல் பகுதி பேரின பெயரையும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயர் மற்றும் துணை சிற்றின பெயர் இவை அனைத்து மூன்றும் சேர்ந்து வர்றதுக்கு தான் முப்பெயரிட முறை. இப்போ டைட்டோனமின்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு 2 நேம்கள் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு டைட்டோனமி என்று பெயர். சரியா? அதான் பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிட்ட முறைக்கு டைட்டோனமி என்று பெயர். எடுத்துக்காட்டு நஜா நஜா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.